என் வாழ்க்கையில் நன்மைகள், அநேக நன்மைகள். அதுக்குன்னு பிரச்சனை வரலையா? பிரச்சனை வந்துச்சு, உண்மைதான். அழிக்கும்படியான பொல்லாத மனிதர்களும் பிசாசும் மந்திரங்கள் சூனியங்கள் இப்படிலாம் செய்யப்படுது. ஆனாலும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், நமக்காய் ஜீவனை கொடுத்த தேவன் நம்மோடு கொடுப்பார். ஆனால் எந்த பேயோ பிசாசோ மந்திரமோ சூனியமோ எந்த செய்வினையோ எந்த மனிதனால இயேசுவேன்னு கூட சொல்ல எந்த வல்லமையோ நம்மளை மேற்கொள்ள முடியாதுன்றதுக்கு நான் தான் சாட்சி. பெரிய கல்விமானானா கிடையாது, பெரிய புத்திமானானா கிடையாது, புதிய பலசாலினா அதுவும் கிடையாது. எளியவனை புழுதிலிருந்து தூக்கி அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோட மாற வைக்கிற தேவன். என் வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. இன்னைக்கு எவ்வளோ பெரிய திருப்பி ஆளுங்களாம் எனக்கு ஸ்டூடெண்டாக இருக்காங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்த உடனே இன்னைக்கு எங்கெல்லாம் கொண்டு போன அந்த ஆசையெல்லாம் தேவன் நிறைவேற்றிருக்கிறாரு. இன்னைக்கு இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போனால், எல்லாத்துக்கும் ஒரு ஃபீல்டுக்கும் ஒரு குரு வேணும் கற்றுக்கிறதுக்கு. எனக்கு ஒரே ஒரு குரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் என்னோட குரு. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அவங்களை யாரு கூப்பிட்டாலும் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னா கண்டிப்பாக கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான். பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், கனவு பாதை செக்மெண்ட்டுக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு மாதமும் இந்த கனவு பாதை செக்மெண்ட் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கனவை நிச்சயித்து சாதித்த அநேக சாதனையாளர்களின் சாட்சிகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த நாளிலும் நம்ம ஒரு அருமையான சாட்சியை கேட்க போகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் கல்வித்துறையில் சாதித்த, மருத்துவத்துறையில் சாதித்த, அதே மாதிரி ஐடி துறையில் சாதித்த, இப்படி வித்தியாசமான சாதனையாளர்களை நீங்கள் கேட்டு அவங்க சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருந்தீங்க. இன்றைக்கி வித்தியாசமானது. எதுக்கு வித்தியாசமானதுன்னு சொல்கிறேன் தெரியுமா? நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எஸ், ஃபிட்னஸில் சாதித்த ஒரு அருமையான சாதனையாளரின் சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். இன்றைக்கும் நம்ம மத்தியில் ராஜேந்திரன் மணி மாஸ்டர் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை நம்ம கேட்க போகிறோம். பிரைஸ் லார்ட் மாஸ்டர். ஸோ உங்களை இந்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வாலிபர்கள் அநேகர் அவங்களுடைய வாழ்க்கையில் ஃபிட்னஸ் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட கனவாகவும் இருக்குது. அந்த பாதையில் உங்கள் கனவை சாதித்து ஆண்டவருக்காக நிற்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள் மாஸ்டர், இன்றைக்கி நீங்கள் அநேக முறை உலக சாம்பியன் பெற்றிருக்கிறீங்க, இந்தியா சாம்பியன் பெற்றிருக்கிறீங்க. ஆனால் உங்களோட வாழ்க்கை எப்படின்னு எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். உங்களோட சிறு பிரயாயத்தை பற்றியும் ஆண்டவர் உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தாருங்கிறத பற்றி எங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு தேவன் அறியாத குடும்பத்தில் பிறந்து 6 பிள்ளைகளோடு 2வது பிள்ளையாய் பிறந்து வளர்ந்தவன். தகப்பனார் ஒரு குத்து சண்டை வீரர். சிறு வயது முதல் ஒரு குத்து சண்டை வீரராய் பழக வைக்கணும்னு ஒரு ஆசை. ஆனாலும் சிறு வயது முதல்ல எனக்கு ஒரு வியாதிகள் இருந்துச்சு. அந்த வியாதியில் நான் வளர அந்த வியாதி என்னோட கூடவே வளர்ந்து கொண்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் 1997 என்னோடய வாழ்க்கையை முடிச்சு கொள்ளணும், அவ்வளோ வியாதி. ஏன்னா எப்படின்னா, தலைவலி ஒன்று காலையில் ஸ்டார்ட் ஆச்சு. நான் காலையில் தொடங்கி இரவு நான் தூங்க வரைக்கும் அந்த வலி எனக்கு கூடவே இருக்கும். அதுக்கான மருத்துவர் அணுகினேன். நான் வணங்கியிருந்த எல்லாம் தெய்வங்கள்கிட்ட போனேன். எல்லாமே நான் சிறு வயதில் நல்ல பக்தி உள்ளவன் தான். ஆனாலும் நான் வணங்குற தெய்வத்தால் ஒரு எதுவும் கிடைக்கல, சுகம் கிடைக்கல. டாக்டராலையும் சுகம் கிடைக்கல. லாஸ்ட்டில் செத்து போயின்னு சின்ன சின்ன பாவங்கள் அதெல்லாம் செய்தால் சரியாகணும். நான் டிஃபென்ஸில் இருந்தேன். அப்படியா ட்ரிங்கர் குடித்தா, கொஞ்சம் லிக்கர் குடித்தா சரியாகிடும். ஆனால் அது குடிக்க சொல்ல கொஞ்சோண்டு குடித்தாலும் அது விஷம் போகிற மாதிரி சூடாக தான் போச்சு. சின்ன வயசு இந்த பாடி பில்டிங் பண்ணனால எனக்கு அதுவும் ஒரு இதுவும் ஆகலை, மருந்துனாலும் சுகம் ஆகலை. லாஸ்ட்டில் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில் என்ன செய்யறது இல்லாத சூழ்நிலையில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரோ ஒரு மூலியமாக சொன்னாங்க, எங்கெங்கேயோ போறியாப்பா, என்னென்ன பண்ணுறிய, டாக்டருக்கெலாம் போறிய, நீ இயேசு சாமிகிட்ட ஒரு வாட்டி நீ கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்ல ஏதோ ஒரு நம்பர் கிடச்சிது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். அங்கேருந்து ஒரு சகோதரி எடுத்து அந்த ஃபோனில் ப்ரே பண்ணேன். அது வரைக்கும் நான் கிறிஸ்தவன் கிடையாது, என் பரம்பரையிலே கிறிஸ்தவன் கிடையாது. ஆனாலும் தேவன் நான் கிறிஸ்தவன் இல்லாத அந்த போதிலும் அந்த ஒரே ஒரு ஜெபம் என் வாழ்க்கையில், நான் சிறு வயதில் இருந்த வியாதி அந்த நாளோடு 1997ஆம் ஆண்டு குஜராத்தில் ஏர்ஃபோர்ஸில் இருந்தேன். நான் அந்த இடத்துல தான் டெலிஃபோன், அப்போ மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. அந்த ஒரே ஒரு ஃபோனில்
வச்சு நான் சொல்ல அந்த ரூமில் அந்த வியாதியும் என்னை விட்டு போயிடுச்சு. எனக்குள்ளே இருந்த பாவ பழக்கங்களை வியாதி விட்டு என்னை விட்டு போயிடுச்சு. நான் தான் ஒருத்தர்கிட்ட பைபிள் நியூ டெஸ்டமெண்ட் வாங்கி நானே கேட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டு பேச ஆரம்பித்தேன். நான் தான் சர்ச்சை தேடி போனேன் குஜராத்தில் வச்சு. இப்படி தான் ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார். என் வியாதிகள் போச்சு, என் பாவ பழக்கம் போச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அவர் என்னோடு கூட இருந்தபடியா ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் ஜெயத்தை கொடுத்து இன்னைக்கு இந்த வேர்ல்டு சாம்பியன், ஏஷியா சாம்பியன், எல்லா நேஷ்னல் சாம்பியன், அது சர்வீசஸ்னால் நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி அதில் நம்பர் 1, ஏர்ஃபோர்ஸில் இருந்ததில் நம்பர் 1, எல்லா இடத்துலையும் கர்த்தரால் மாட்டம் தான் ஆச்சு. எப்பயோ செத்து போய் சாக தான் போகணும்னு நினச்சேன். சாக போகிறவனுக்கு தேவன் ஜீவனை கொடுத்து இன்னைக்கு உலகம் பாகரமாக வைத்தார். நிச்சயமா மாஸ்டர், ஆண்டவர் அவ்வளோ அழகாக சிறு வயதில் உங்களை தெரிந்தெடுத்து மரணத்தின் பாதையிலிருந்து காப்பாற்றி ஜீவனோடு வைத்து பல இடங்களில் ஆண்டவர் உதவி செய்திருக்கார். ஒரு ஃபோன் கால் மூலமாக ஆண்டவர் சுகம் தருகிறார் அப்படின்னா அவர் எவ்வளோ உண்மையுள்ள தேவனாக இருப்பார் இல்லை? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாஸ்டர். ஸோ இப்போ இதை பார்த்துட்டு இருக்க வாலிபர்கள் நிச்சயமாக நிறைய பேர் இயேசு அறியாதவங்க இருக்கலாம். எப்படி உங்களுக்கு ஃபிட்னஸில் ஒரு ஆர்வம் வந்துச்சு? ஏன்னா சின்ன வயசுலேயே 14வது வயதிலே நீங்கள் ஃபிட்னஸ்குள்ளே என்ட்ரானீங்கன்னு சொன்னீங்க. அப்போ ஃபிட்னஸ் மேலே இந்த ஸ்பெசிஃபைட் இந்த காரியத்தின் மேலே உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? சின்ன வயசில் ஃபாதர் பாக்ஸாக இருந்தாங்க. அதனால் அவர் பார்க்க சொல்ல அது மாதிரி பண்ணணும்னு. ஆனாலும் அந்த பாக்ஸிங் குத்தி சண்டை வீரன் அவர்னால எனக்கு அது பிடிக்கல. அவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தார். ஃபேமிலியோட பிரச்சனைலாம் வச்சல எனக்கு அதை பற்றி எனக்கு ஒரு பெரிய நோட்டமாக இல்லை. எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருந்துச்சு. அது நிறைய இந்த பாடி பில்டர்ஸ் எல்லாம் போவாங்க அந்த ரோட்டு ஏர்ஃபோர்ஸ் ரோட்டில். பார்க்க சொல்ல அவங்கள போல அவனை. அப்புறம் எங்கள் வீட்டு பார்த்து நிறைய கறிக்கடைலாம் இருக்கும். அந்த கறிக்கடைலாம் பெரிய பெரிய ஃபோட்டோலாம் மாட்டி வச்சுருப்பாங்க. அப்பயே அவங்கள போல் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்வம். ஆனால் அதுக்கான எந்த வழியும் இல்லை. குடும்பமாக ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தனால அதுக்கான ஆனால் முயற்சியை மட்டும் விடலை. ஆனால் முயற்சி எடுத்துகிட்டு இருந்தேன். காலம் கடந்து போயிட்டே இருந்துச்சு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்த உடனே இன்னைக்கு எங்கெல்லாம் கொண்டு போனேன்னு அந்த ஆசையெல்லாம் தேவன் நிறைவேற்றிருக்கிறாரு. இன்னைக்கு இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போனால், எல்லாத்துக்கும் ஒரு ஃபீல்டுக்கும் ஒரு குரு வேணும் கற்றுக்கிறதுக்கு. எனக்கு ஒரே ஒரு குரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாற்ற தான் என்னோட குரு. சாதாரண ஒரு தாம்பரத்தில் ஸ்டார்ட் பண்ணேன் பாடி பில்டிங் இந்த ஏரியாவில். ஆனால் இன்னைக்கு உலக லெவலில் சாம்பியன் ஆகிறது காரணம் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். மனிதரோட டாக்குமெண்டோட ரிப்போர்ட் வரைக்கும் இனி வாழ்நாள் ஃபுல்லாக நடக்க முடியாது. நீங்கள் கட்டில் தான் இருக்கணும், படுத்தில் தான் இருக்கணும், அது மேலே வீல் சேர் தான் போகணும். இங்கே என்னை பார்க்குறேன், நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்னை பார்த்து அப்படி தெரியுதா? ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் மனிதனாலே கூடாதது மெடிக்கல் மிராக்கிள் என்னோட வாழ்க்கை. இதை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களையும் நேசிக்கிறார். அவங்கள யார் கூப்பிட்டாலும் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னா கண்டிப்பாக கேட்குறவனும் பெற்றுக்கொள்கிறான். என் வாழ்க்கையில் அறியாத இருக்க சொல்லி அவர் தேடி வந்து இலவசமாக சுகத்தை கொடுத்து இன்னைக்கு உலகம் பாகரமாக இருக்கார். நான் மட்டும் இல்லை, என்னோட சன் அவரும் 3 டைம் வேர்ல்ட் சாம்பியன். இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஆனால் அவர் இந்தியன் ரயில்வேல வேலை பண்ணுறாங்க. கர்த்தரால் எல்லாம் கூடும். இதுக்கு மட்டும் இல்லை, படிப்பாக இருக்கட்டும், இல்லை வேலையாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினாலே முடியும். அது மட்டும் இல்லை, பாடி பில்டிங் ஜெயித்தேன், இதெல்லாம் பண்ணது மட்டும் என் வாழ்க்கையில் இவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறாரு. ஒரு நன்மை இல்லை, 2 நன்மை இல்லை, எந்த காரணமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. அது என் வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கிறேன். 1997 இந்த நாள் வரையும் என் வாழ்க்கையில் அநேக நன்மைகள். அதுக்குன்னு பிரச்சனை வரலையா? பிரச்சனை வந்துச்சு, உண்மைதான். அழிக்க மடியான பொல்லாத மனிதர்களும் பிசாசும் மந்திரங்கள் சூனியங்கள் இப்படிலாம் செய்யப்படுது. ஆனாலும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், நமக்காய் ஜீவனை கொடுத்த தேவன் நம்மோடு கொடுப்பார். ஆனால் எந்த பேயோ பிசாசோ மந்திரமோ சூனியமோ எந்த செய்வினையோ எந்த மனிதனாலும் இயேசுவேன்னு கூட சொல்ல எந்த வல்லமையோ நம்மளை மேற்கொள்ள முடியாதுன்றதுக்கு நான் தான் சாட்சி. ஓகே மாஸ்டர், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்தது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சிறு பிராயத்திலேருந்து மரணத்தின் பாதையில் காப்பாற்றி நீங்கள் அந்த அப்பாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த ஃபிட்னஸ் இந்த பாதையிலையும் இயேசுவே எல்லா இடத்துலையும் உயர்வை தந்திருக்கிறார். இதெல்லாவற்றை காட்டிலும் இப்போ இருக்கிற உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? நாங்கள் உங்களை எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் நிறைய ஊழியம் செய்கிறீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். உங்களோட ஊழிய பாதை எப்படி இருக்குது? உங்களோட ஜெப வாழ்க்கை, அதை குறித்து எங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். கிறிஸ்து என் ஜீவன், மரணம் எனக்கு ஆதாயம். ஏன்னா நான் எப்பயும் மறித்து போயிருக்க வேண்டியது. நான் நரகத்துக்கு தான் போயிருக்கணும். ஆனால் என்னை தூக்கி எடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கணும்னு. பாவத்திலிருந்து வந்தவங்க தான் ஒருத்தர் பாவத்தை பற்றி சொல்ல முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ மையான தேவன், அவர் நித்திய ஜீவன் தர பரலோகத்துக்கு போகிறது வாசல் என்பதை பிள்ளைங்களுக்கும்
வாலிபர்களுக்கு சொல்லணும். அதான் என்னோட வாஞ்சை. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், காசு கிடைக்கும், எல்லாமே. ஆனால் உலகம் கொடுக்க முடியாத, உலகம் எடுக்க முடியாத ஒரு சந்தோஷம்னா அது பரலோகத்தின் சந்தோஷம், அந்த தேவனுடைய சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து தான் தர முடியும். அவர்தான் தேவன், அண்ட சராசரங்களை படைத்த ஒரே ஒரு இறைவன். அந்த இறைவனை பற்றி சொல்லணும். அவர் தான் ஜீவனுள்ள தேவன். அதுதான் என்னோட வாஞ்சை. பெரிய கல்விமானானா கிடையாது, பெரிய புத்திமானானா கிடையாது, புதிய பலசாலினா அதுவும் கிடையாது. எளியவனை புழுதிலிருந்து தூக்கி அவனை ராஜாக்களோட பிரபுக்களோட மாற வைக்கிற தேவன். என் வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. இன்னைக்கு எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களாம் என்னோட ஸ்டூடெண்டாக இருக்காங்க. நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாம் ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் ஒரே ஒரு தான், என்னதான் இந்த உலகத்தில் பேரை சம்பாதிச்சாலும், ஒருவன் இந்த உலகம் முழுவதும் தனக்கு ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தானுங்க என்ன இருக்குது. போல அந்த ஜீவன் இந்த உலகத்தில் 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, இல்லை 100 வயசு கூட வாழட்டுமே. அதுக்கப்புறம் எங்கே போவாங்க? இப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கு, அந்த வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு, இல்லை அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு, இல்லை மோட்சத்துக்கு போகிறதுக்கு, எப்படி சொன்னாலும், எந்த பாசத்தில் சொன்னாலும், எந்த வேடத்துக்கு சொன்னாலும், இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். அவர் ஒருவர் தான் ஜீவன் உள்ள தேவன். அந்த ஜீவன் உள்ள தேவன் தான் பரலோகத்துக்கு கொடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி ஒரு வேளை இயேசுவை அறியாதவங்களும் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஃபிட்னஸ் குறித்தும் ஒரு ஆசை இருக்கலாம். உங்களோட நாளை நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறீங்க, காலையிலேருந்து நீங்கள் மாலை வரைக்கும் எப்படி உங்கள் நாளை கொண்டு போகிறீங்க, அதை ஷார்ட்டாக அந்த யூத்துக்கு அது புரிகிற மாதிரியும் அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்கள்கிட்ட உள்ள அந்த சீக்ரெட் டிப்ஸ் அதை அந்த கேமரா பார்த்து சொல்லுங்களேன். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான். முதல் என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை எழுதுன்னு ஆண்டவர் காலத்தில் ஒப்பு கொடுத்துருவேன். ஆண்டவரே இந்த நாளை நீங்கள் நடத்துங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பேன். உங்கள் வாழ்க்கையில் தோல்வியாக இருக்கலாம், நீங்கள் தோற்று போகிறதுக்காக பிறக்கலாம், ஆண்டவர் உண்டாக்கலாம். உங்களை ஜெயித்து இந்த உலகத்திலும் ஜெயமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து நித்தியத்திலும் ஜெயமாக முடிவில்லாத அந்த ராஜ்யத்திலும் உங்களை கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு இயேசுவே என்று நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக இந்த உலகத்திலேயும் உங்களை படிப்பில் இருக்கட்டும், வேலையில் இருக்கட்டும், எந்த காரியமும் ஃபோர்ஸில் இருக்கட்டும், அந்த கேமில் முதல் இடத்த நீங்கள் இயேசு சாமிகிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த கேமில் நம்ம தருவோம். ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள் எங்கெல்லாம் காலை வச்சு நாங்கள்லாம் இயேசுவின் நாமத்தில் போச்சு எல்லாத்துல ஜெயத்தை கொடுத்தாரு. என் வாழ்க்கையில் இவ்வளோ நன்மை செய்து உங்கள் வாழ்க்கையை செய்ய மாட்டாரா? இது கேட்குற உங்கள் வாழ்க்கையிலும் இயேசுவின்னு கூப்பிடுங்க. கேட்குற எல்லார் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நிச்சயம் உறுதி உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுப்பாரு. தேங்க்யூ மாஸ்டர். உங்களோட டைமையும் உங்களோட சாட்சியை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாஸ்டரோட சாட்சியை கேட்டிங்களவா? உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல. அவங்களோட வாழ்க்கையோட சீக்ரெட் டிப்ஸை கூட சொன்னாங்க. அந்த நாளை எப்படி ஆரம்பிக்காங்க, எப்படி முடிக்காங்க, முழங்காலே அநேக காரியங்களை சாதிக்கிறாங்க. நம்ம அநேக முறை ஊழியர்கள் சொல்லி கேட்டிருப்போம்ல, மூளையால் சாதிக்க முடியாதது முழங்கால் மூலமாக சாதிக்க முடியும்னு. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சாதனையாளராக நிறுத்தி இன்று நம்ம மத்தியில் சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் ஒரு வேளை சோர்வு, பலவீனம் இருக்கலாம், இல்லை இவங்களை போல் நானும் ஒரு சாதனையாளராக மாறணும்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க, இயேசு நிச்சயம் உங்களுக்கு உயர்வை தருவார். ஓகே நேயர்களே, இதே போல் இன்னொரு வித்தியாசமான ஒரு சாட்சியோட அடுத்த கனவு பாதை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.